الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن المؤمن يدرك بحسن خلقه درجة الصائم القائم رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசு பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், குடும்பத்தார்கள் சூழலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். டாக்டரும் கைவிட்டு விடுவார். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுடிய ஒரு சிறிய இடம், இறுக்கமான நெருக்கமான ஒரு இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே நம்முடைய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சோத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையாட்சி, அல்லாஹ்வுடைய பயம். அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், விசேஷமாக 5 நேர தொழுகையை பேடுதலாக தொழுது கொள்வது, முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் நபில் தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலை பேணி செய்து கொள்வது, குடும்பத்தார்களை சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தூரமாக்கி விடாமல் கோவிச்சுக் கொள்ளாமல் அவர்களை உறவை பேணி நடந்து கொள்வது, ஊர் மக்களோடும் அந்நிய மக்களோடும் பிற மக்களோடும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, நாளைய பயங்கரமான கட்டத்தில் கேள்வி கணக்கை லேசாக்கி வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் அடைந்து நிரந்தரமான சொர்க்கத்துடைய இன்பகரமான வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான் அமல்கள் இருந்தார். எனவே இந்த கொஞ்ச கால வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில அற்ப சொற்ப துனியாவுடைய இன்பங்களுக்கு, பட்டம் பதவிகளுக்கு, காசு பணங்களுக்கு, சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இருக்கக்கூடிய காலத்தை இபாதத்துகள்ல அமல்கள்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பை சகோதரர்களே, நான் இன்றைய இந்த ஹுத்பாவிலே நாம் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம், இந்த நாடு எமக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த நாட்டிலே சென்ற காலங்களில் எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, வரக்கூடிய காலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேர்தல் முன்னோக்கி கொண்டிருக்கிறது, இந்த தேர்தலுடைய கட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்தால் நன்னம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுத்பாவை கேட்டு பிரயோசனம் அடைந்து கொள்ள அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி
இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்களுடைய ஆட்சியை விட்டும் பாதுகாத்து ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறியதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த சுதந்திர போராட்டத்திலே எமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து நிம்மதியாக நாம் சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அரும் பாடுபட்டு பெரும்பான்மையோடு பாடுபட்டவர்களே முஸ்லீம்களும் குறிப்பிட்ட கூடிய படித்த துறை சார்ந்த அதிகமானவர்கள் அந்த சுதந்திரத்துக்காக பெரும்பான்மையோடு சேர்ந்து போராடி இருக்கிறார்கள். போராடித்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வார்த்தை அங்கே கேட்கப்படுகிறது. அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்ட டிவி ஜாயா இடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களால் கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் எங்களுக்கு இந்த நாட்டை விட்டு நீங்கி போவதுதான் எங்களுக்கு வேண்டியது, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களோடும் சகோதரர்கள் அவர்களோடு நிம்மதியாக எங்களுக்கு வாழ முடியும், நீங்கள் நாட்டை விட்டு போய்விட்டால் போதும் என்ற ஒரு வார்த்தையை புழங்கி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களை மதித்து அவர்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்றுதான் அந்த ஆங்கிலேயர்களிடத்திலே கூட கூறியிருக்கிறார்கள். எனவே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்களும் சேர்ந்துதான் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய அம்சமாக முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த பணிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதேபோன்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களிலே இருக்கக்கூடிய இடங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்க பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு போவதற்கு மிகவும் உறுதுணையாக அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய அதிகாரிகளோடு அரசாங்கத்தோடு மிகவும் அந்நியுன்யமாக நெருக்கமாக இருந்து தேவையானவை பல கோடிகள் பெறுமதியான இடங்களை கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான், அதாவது கொழும்புடைய மியூசியம், இது முஸ்லீம்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கேன்சர் ஹாஸ்பிட்டலிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை எம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து இந்த நாட்டுக்கு சேவையாக அதை மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுபோன்று இன்னொரு விடயங்களை எல்லாம் இந்த நாட்டு முஸ்லீம்கள் சென்ற காலங்களிலே இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களோடு ஆட்சியாளர்களோடு சேர்ந்து தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது இன்றும் இல்லாமல் இல்லை. நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கும் தேவையான கட்டங்களிலேயும் நாட்டுக்கு எது தேவையோ அதை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டுடைய தேசிய கொடியை உருவாக்குவதற்கு அமைப்பதற்கு முஸ்லீம்களும் அதனுடைய ஆலோசகர்களாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கண்டி பேராதனியிலே அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தையும் இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் என்று அக்பர் குழுவினர்கள் அவர்கள் சேர்ந்து செயல்பட்டதனால்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு அக்பர் ஹோல் என்றே அங்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இது போன்று பல விடயங்களை இந்த நாட்டு சென்ற காலத்து முஸ்லீம்கள் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பெரும்பான்மை சகோதரர்கள் சேர்ந்து நாட்டுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே வந்த ஆட்சியாளர்கள், சென்ற காலத்திலே இருந்த சிங்கள மன்னர்கள் ஆட்சியாளர்கள், அவர்களோடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து அரபு நாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்காக வேண்டி வந்த அரபியர்கள் அவர்கள் வியாபார நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை, வியாபாரம் செய்தார்கள். மற்றவர்களை போன்று இந்த நாட்டிலிருந்து எதையும் சூறையாடி செல்லவில்லை. வந்து வியாபார தந்திரங்களை இங்கே மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அழகான முறையிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு வியாபாரம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த வியாபாரத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இங்கே பெரும் பெரும் அரசர்களுக்கு
அந்த சிங்கள ராஜாக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வைத்தியமும் செய்திருக்கின்றார்கள். அந்த வைத்தியத்துறையிலே மிகவும் நிபுணர்களாக யூனானி வைத்தியத்தின் மூலமாக எத்தனையோ பெரும் பெரும் நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே ஒரு ராஜாவுடைய மனைவிக்கு, ஒரு ராணிக்கு நோய் வந்த பொழுது யாராலும் குணப்படுத்த முடியாத கட்டத்திலே அந்த யூனானி வைத்தியத்தின் மூலமாக அங்கே வைத்தியம் செய்து அந்த நோயை குணப்படுத்திய காரணத்தினாலே பெரும் சன்மானங்களும் பெரும் பட்டங்களும் அந்த நேரத்திலே கொடுத்து கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே ஆட்சியாளர்களுக்கு சமையல்காரராக நம்பிக்கையாக இருந்து சமையல்காரர்களாக முஸ்லீம்களை தான் அவர்கள் வைத்து சமையல்காரர்களாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மெய் பாதுகாவலர்களாக மெயின் செக்யூரிட்டியாக முஸ்லீம்களை தான் அந்த கட்டத்திலே அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வைத்தியர்களாக பாதுகாப்பாளர்களாக இப்படியாக எல்லாம் செய்தது மட்டுமல்ல, நீங்கள் திருகோணமலையாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், பண்டுவசுனவரையாக இருக்கலாம், அல்லது காலி கோட்டையாக இருக்கலாம், இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே முஸ்லீம்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூழாலே அவர்களுக்கு பக்கத்திலே சூழாலே குடியமர்த்தி முஸ்லீம்களை நம்பிக்கையுள்ளவர்களாக அவர்களுக்கு பாதுகாப்புள்ளவர்களாகத்தான் அன்றே அந்த மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லீம்களை சூழாலே குடியமர்த்தி வாழ வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக அன்றைய அந்த முஸ்லீம் சகோதரர்களை மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலே, ஆட்சியாளர்களோடு நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொண்ட காரணத்தினாலே, அல்ஹம்துலில்லாஹ், எமக்கு இந்த நாட்டிலே தேவையான எத்தனையோ உரிமைகளை எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகத்திலிருந்து பாடசாலை முட்டும் தேவையான அத்தனை உரிமைகளையும் பெற்று இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் நடந்து கொண்ட நன்னம்பிக்கை தான் காரணமாக இருந்திருக்கின்றது. பல்கலைக்கழகத்திலே அதாவது விசேஷமாக ஃபேக்கல்டி, இஸ்லாம் ஃபேக்கல்டி, அதாவது அரபு ஃபேக்கல்டி என்றும் இஸ்லாம் ஃபேக்கல்டி என்றும் தனியான அமைப்புகள் அமைத்து முஸ்லிம்களுடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக காரணமாக அந்த உரிமைகளை அன்று பெற்றிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் என்று அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாடளாவிய ரீதியிலே அந்த தனியார் சட்டத்தின் மூலமாக எத்தனையோ விடயங்களை பிரயோசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே வக்ஃபு சபை என்றும் வக்ஃபு சட்டம் என்றும் வக்ஃபு சட்டத்துக்கு கீழாலே வரக்கூடியது அரசாங்க சொத்து போன்று அதனை பெற்றுக்கொள்வது மிக லேசான அமைப்பிலே அந்த வக்ஃபு சபையும் வக்ஃபு சட்டமும் எங்களுக்கு சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சொத்தாக பிரயோசனமாக அமைந்திருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது அன்றைய காலத்து ஆட்சியாளர்களோடு அரசர்களோடு அந்த மக்கள் நடந்து கொண்ட நம்பிக்கையும் காரணமாக கிடைத்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல அன்புக்குரியவர்களே, விவாக பதிவாக இருக்கலாம், அதாவது காலி கோடுகளாக இருக்கலாம், இப்படியாக எத்தனையோ சட்டங்கள், வராசத்து பாக பிரிவினை சட்டங்களாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு தனியான அமைப்பிலே கிடைக்க பெற்றிருப்பது என்று சொன்னால் இந்த நாட்டிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக பக்கத்து நாடுகளிலே இல்லாத அமைப்பிலே கூட வானொலி மூலமாக எங்களுக்கு தனியான அமைப்பிலே வானொலியுடைய எங்கள் செய்திகள், வானொலியுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தனியான அழகு எமக்கு தரப்பட்டிருக்கின்றது என்றால் இது லேசான ஒன்றல்ல. அன்புக்குரியவர்களே, பக்கத்து நாடுகளிலே இல்லாத ஒரு பெரிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்கள் நாடுகளிலே கூட இல்லாத ஒன்றுதான் ஹுதுபாக்கள். ஊர்களிலே பள்ளிவாசல்களிலே என்ன சப்ஜெக்டிலே என்ன தலையங்கத்திலே ஹுதுபாக்கள் ஓத வேண்டுமோ அதை தயாரித்து ஊருக்கு நாட்டுக்கு நிலைமைக்கு தேவையான ஹுதுபாக்களை வழங்க முடிந்த ஒரு சுதந்திரமான ஒன்றை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது என்றால் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளிலே அரசாங்கம் எதை கொடுக்கின்றதோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நினைத்ததை எல்லாம் பேச முடியாது. அப்படியான ஒரு சுதந்திரத்தை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது என்றால் ஒரு பெரிய ஒரு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பள்ளி வாசல்களில் பாங்கு சொல்வது, பகிரங்கமாக பாங்கு சொல்வது, இந்த கொழும்பாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், அதாவது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர் கிழக்கு பகுதிகளாக இருக்கலாம்,
சர்வ சாதாரணமாக காலையிலே சுபகிலையும் மற்ற நேரங்களிலேயும் காது வெடிக்கும் அளவுக்கு நாங்கள் சுபகு தொழுகைக்கு ஒரு சிலர்கள் போகாமல் இருப்பதுதான் குறைய தவிர பாங்கு சத்தம் காது வெடிக்கும் அளவுக்கு பாங்கு சத்தம் ஒலிக்கப்படுவதென்றால் இது சாதாரண ஒன்று அல்ல. எவ்வளவு பெரிய உரிமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே அதை எடுக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று நீதிமன்றத்துக்கு தொப்பி போட்டுக் கொண்டு போக முடியும் என்ற உரிமை சென்ற காலத்தில் உள்ளவர்கள் வாதிட்டு பெற்றோரும் உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான ஏகப்பட்ட உடை கலாச்சாரங்களாக இருக்கலாம், திரும்பிய உடைகளை உடுப்பதாக இருக்கலாம், பள்ளிவாசல்கள் அமைப்பதாக இருக்கலாம், மதரசாக்கள் சங்கங்கள் அமைப்புகளை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடிந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரும் உரிமைகளை, அதாவது முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை ரோனா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அதாவது கொண்டு பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விருதுவதாக இருந்து அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே முஸ்லீம்களுக்கு ஏகப்பட்ட உரிமைகள் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு நேரமாக முன்வைத்ததை விட இன்னும் பல உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு உரிமைகள் இருக்கின்றது. இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்ன? இதைத்தான் நாம் ஆராய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சென்ற காலத்திலே இந்த நாட்டிலே செயல்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், துறை சார்ந்த அறிவாளிகளாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்த வியாபாரத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம், அனைவரும் அன்பாக, பண்பாக, பாசமாக மற்ற மதத்தவர்களையும் மதித்து கண்ணியமாக இந்த நாட்டிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு செயல்பட்ட காரணத்தினாலேதான் இந்த அனைத்து வடபிரதேசங்களும் எமக்கு இந்த சிறப்புகளும் இந்த கண்ணியங்களும் இந்த உரிமைகளும் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அகலாக்காக பண்பாடாக நடந்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்க அது அன்றாதபுரமாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், அது பொலன்னறுவியாக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், அல்லது ரத்னபுரியாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், மாத்தரையாக இருக்கலாம், ஹம்மத்தொட்டையாக இருக்கலாம், உலக நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் மெயின் டவுன்ல முகவரி உள்ள இடத்தில மக்கள் புழங்கக்கூடிய இடத்தில பள்ளிவாசல் ஒன்று அமைக்கப்படுவது என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஏன் காரணம்? என்ன காரணம்? அந்த இடங்களிலே வாழ்ந்த வியாபாரம் செய்த முஸ்லீம்கள் அந்நிய மதவர்களோடு இந்த நாட்டிலே வாழ்ந்த பெரும்பான்மை சகோதரர்களோ மிக அந்நியோன்யமாக, நெருக்கமாக, நம்பிக்கையாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் வேளாமை வெற்றிவிட்டால், அல்லது தேங்காய் ஆய்ந்து பித்துவிட்டால், அல்லது கோப்பி கராம்புகளை அவர்கள் பித்துவிட்டால், எடுத்துக்கொண்டால் அவர்கள் நேரடியாக முஸ்லிம்களிடத்திலே வருவார்கள். மாணிக்க கல் கிடைத்து விட்டால் முஸ்லிம்களை தேடி வருவார்கள். ஏன்? நல்ல விலை தருவார்கள், நம்பிக்கையோடு நடந்து கொள்வார்கள், ஏமாற்று செய்ய மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் சரியான விலையை தருவார்கள் என்று அவர்களிடத்திலேதான் தேங்காயும் மாங்காயும் நெல்லையும் மாணிக்க கல்லையும் எதை விற்பதாக இருந்தாலும் முஸ்லீம்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடி வந்து கொடுப்பார்கள். நல்ல விலை கொடுப்பார்கள். குறைகள் இருந்தால் பேசிக் கொள்வார்கள். வந்தா உட்கார்ந்தால் இடிங்க, என்ன குடிப்போம், உங்களோட குடும்பங்கள் எப்படி, மகள் எப்படி, மகன் எப்படி, எப்படியெல்லாம் விசாரணை செய்து அழகான முறையிலே அவர்களோடு பண்பாக நடந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வரக்கூடியவைகளுக்கு சரியான விலையை கொடுப்பார்கள். கொடுத்தால் அவர்கள் பணத்தை எடுத்துக் கொண்டு போக மாட்டார்கள். பணத்தை முதலாளி என்ற வீடு கட்ட வேண்டி இருக்கிறது, மகளுடைய திருமணம் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால இதை வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான கட்டத்தில் அந்த பணத்தை நான் வேங்கிக் கொள்கிறேன், எடுத்துக் கொள்கிறேன் என்று வங்கியாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டுடைய முஸ்லீம்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பழைய சரித்திரங்களை எடுத்து பாருங்கள். இன்றும் சில கிராமங்களில், கிராமப்புறங்களில், இடங்களில் அந்த நம்பிக்கை நாணயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக நம்பிக்கையையும் நாணயத்தையும் வளர்த்த காரணத்தினாலேதான் அவர்கள் கூட சில இடங்களிலே பாடசாலை கட்ட காணி வேண்டுமா, இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் காணியை கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா, இதிலே பள்ளிவாசலை கட்டிக் கொள்ளுங்கள் என்று மெயின் டவுன்ல
பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு இடங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். துணையாக இருந்து கட்டுவதற்கு அவர்கள் மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக எம்முடைய மூத்தவர்கள், முதியவர்கள், அரசியல்வாதிகள், சென்ற காலத்திலே இருந்த துறை சார்ந்தோர்கள், பிற மதத்தோடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களோடு அந்நியோன்யமாக, கண்ணியமாக, நம்பிக்கையாக, நாணயமாக நடந்திருக்கின்றார்கள். அந்த காரணத்தினாலேதான் இப்படியாக ஆரம்பத்திலே சொன்னது போல புலனறுவையாக இருக்கலாம், அன்றாதபுரமாக இருக்கலாம், ரத்னபுரியாக இருக்கலாம், இருக்கக்கூடிய குருநாகராக இருக்கலாம், அன்புக்குரியவர்களே கண்டியாக இருக்கலாம், எங்கேயும் பார்த்தால் மெயின் டவுன்ல பள்ளி வாசல்கள் தலை நிமிர்ந்து இருப்பதற்கு எம்முடைய அகலாக்கு, எம்முடைய பண்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஒரு கடை திறப்பது கூட கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இடங்களில் கடைகள் திறப்பது கூட, பள்ளி கட்டுவதை விட்டுவிடுங்கள் அன்புக்குரியவர்களே, வீடு கட்ட முடியாது, கடை திறக்கவும் முடியாத அமைப்புக்கு ஏன் மாற்றப்பட்டிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அதனால நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். சென்ற காலங்களிலே கூட சில சகோதரர்கள் நடந்து கொண்ட, அதாவது மோசமான முறைகள் பள்ளிவாசலுக்கும் ஜமியத்துல் உலமாவுக்கும் இன்னும் சங்கங்களுக்கு, அமைப்புகளுக்கு வந்து முதலாளி இவர் ஏமாத்தி, பூஜகத்துமா மௌலவி அவர்களே இதை ஏமாத்தி விட்டார்கள், இப்படியான வாகனம், இப்படியான பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்தது, இதுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று ஒரு சிலர்கள் செய்கின்ற அந்த குறையினால எல்லோரும் பாதிக்கப்படக்கூடியதாக, சமூகத்திலே பெரிய குறை ஏற்படக்கூடியதாக, கரைக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. இன்னும் சிலர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது சில வாலிபர்கள் ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு அவர்களை திருமணம் செய்து 2 போன்று பிள்ளைகளோடு இடை நடுவிலே விடுவதனால போயா தினங்களிலே அவர்களுடைய வணக்கஸ்தலங்களிலே, பன்சலைகளிலே இப்படியாக மோசமாக எம்மை விமர்சிப்பதற்கு காரணம் அன்புக்குரியவர்களே, எம்முடைய ஒரு சில வாலிபர்கள் திருமணம் செய்துவிட்டு இஸ்லாத்துக்கு எடுத்து 2-3 குழந்தைகளோடு அவர்களை அப்படியே உதறி தள்ளிவிடுகின்றார்கள். இப்படியான பாரிய குறைபாட்டினால, கொடுக்கல் வாங்கலுடைய பிரச்சனைகள்னால, நம்பிக்கை இல்லாமல், நாணயம் இல்லாமல் நடந்து கொள்வதனால, துரோகங்கள், அநியாயங்கள் அவர்களுக்கு செய்கின்ற காரணத்தினாலே ஓரிருவர் செய்கின்ற அந்த குறை எல்லோரையும் சார்ந்து மோசமான விளைவுக்கு கொண்டு சேர்க்கின்றது என்பதைத்தான் இந்த குத்துபாவிலே முன்வைக்கிறேன். சென்ற காலத்திலே நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள். இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் எமக்கு வாரி வாரி தந்தார்கள், சந்தோஷமாக தந்தார்கள், காணிகளை தந்தார்கள், பள்ளிகள் கட்டுவதற்கு உதவியாக இருந்தார்கள், மெயின் டவுன்களிலே கட்டினோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைகளுக்கு வந்தால் கூட அழகாக விசாரித்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து, குளிர்பானம் கொடுத்து, இது முதலாளி விலை கூட இருக்கிறதே, இல்ல மகனே இதை குறைச்சி கொடுங்க, இவர் கடனுக்கு கேட்டால் கடனுக்கும் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அவர்கள் கடையை தவிர வேற எங்கேயும் போக மாட்டார்கள். அப்படியானவர்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள். கண்ணியமானவர்களே, 95% என்று சொல்லலாம் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள். வேற நாடுகளுக்கு போய் பார்த்து, வேற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் ஈமான் மாத்திரம்தான் இல்ல, மற்ற அடிப்படையிலே அஹ்லாக்குள்ளவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹுத்பாவிலே சொல்லி காட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, எனவே எங்கட தவறு, எங்கட குறைகள், அதைகளை நாங்கள் நீக்கி வரக்கூடிய காலங்களிலும் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதோ தேர்தல் காலம் எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த கட்டத்திலே நாங்கள் சூரத்தோடு இருக்கக்கூடியவர்கள், விசேஷமாக தொப்பி தாடி ஜுப்பாவோடு இருக்கக்கூடியவர்கள், சூரத்துகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நாம் ஒவ்வொருவரும் மிகவும் விழிப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சென்ற சில தினங்களுக்கு முன்னாலே ஏற்பட்ட சில நிகழ்வுகள் எம்முடைய சமூகத்துக்கு மிகவும் ஒரு ஒளிவான நிலைமை ஏற்படுத்துகின்றது. சென்ற காலங்களிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட தஹ்ரானியத்துடைய அந்த மோசமான நிலைமை, அந்த தீவிர சிந்தனை எமக்கு 1000 வருஷத்துக்கு மேலால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வரலாறுக்கு மாசுபடிய வைத்தது, கருப்பு புள்ளியை ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹ் பாதுகாத்தான், திரும்ப ஒரு நல்ல நிலைமை எமக்கு வந்து கொண்டிருக்கிறது.
அன்புக்குரியவர்களே சந்தேகங்கள் நீங்கி ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போம் என்றால் இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிம்மதியாக சென்ற காலத்திலே பெற்ற உரிமைகளை பெற்று அதை தொடர்ந்து கையிலே வைத்துக் கொண்டு போக முடியும். இல்லை என்றால் எவ்வளவு பெரும் போராட்டத்தோடு சென்ற காலத்திலே பெற்ற உரிமைகள் இன்று எம்மை விட்டு இழந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். உரிமைகள் எடுக்கவில்லை, இருந்தவைகளும் இழந்து போகக்கூடிய ஒரு தருவாயிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த ஹுத்பாவிலே சொல்லித்தான் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுது பண்போடாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த பண்பாடுகளை உலகத்திலே நாங்கள் செயல்படுத்துவோமோ நிச்சயமாக அதை கொண்டு ஒரு பாரிய வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னல் முஃமின், ஒரு முஃமின் லா யுத்ரகு பிஹுஸ்னி ஹுல்கி, அவருடைய பண்பாடு, அஹ்லாக், நல்ல குணம், மக்களோடு சிரித்து பேசி அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடியது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இரவெல்லாம் இபாதத்தில் ஈடுபட்டு பகலெல்லாம் நோன்பு முடிச்சிட அந்த கூலிய இந்த பண்பாடோடு நடந்து கொள்ளும் பொழுது அடைந்து கொள்கின்றான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்கலுல் மீசான், மீதான் தராச நாளைய கியாமத்தில தஹஜ்ஜத் அல்ல, குர்ஆன் அல்ல, சதகா அல்ல, ஆக பெரிய கனமாக்கக்கூடிய சாமான் தான் உங்களோட நல்ல பண்பாடுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்கட சகோதரர்களோடும் சில்லற பிரச்சனைகளுக்காக கோபித்துக் கொண்டு சண்டை பிடிச்சாம ஏந்தளவு பண்பாடோடு அஹ்லாக்கோடு நல்ல குணத்தோடு புற மதத்தவர்கள் கடைகளுக்கு வந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் விசேஷமாக முஸ்லீம் என்ற பெயரை ஒட்டியவர்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டிய போது சூரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எம்முடைய சகோதரர்கள் அனைவரும் பாதையில போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, பஸ்ஸுகள்ல போனாலும் சரி, வங்கிகளுக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல்களுக்கு போனாலும் சரி, மருத்துவமனைகளுக்கு போனாலும் சரி, எங்க இருந்தாலும் பக்கத்து வீட்டோடு நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி மிகவும் தூர சிந்தனையோடு மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே முன்னாலே தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில விஷமிகள் எம்மை வைத்து சேறு பூச பார்ப்பார்கள். அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு எம்முடைய புள்ளகுட்டிகளுக்கும் இதை கேட்க இந்த கொத்துபாவை கேட்கக்கூடிய தாய்மார்களும் விழிப்பாக இருந்து உங்களோட குடும்பங்களுக்கு மாஸ் அதாவது சேறு பூச பார்ப்பார்கள். இவை இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த கட்டத்திலே மிகவும் விழிப்பாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மிம்பரில் இருந்து இந்த கொத்துபா மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவுறுத்தலாக தருகிறோம். அன்புக்குரியவர்களே, தேர்தல் வருகிறது, அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க முடியும், யாரும் அதிலே தலையிட முடியாது. அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக மற்றவர்களை குத்தி காட்டுவது, அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டிலே அரசியல் மேடையில் ஏறக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், அதற்கு துணையாக செல்லக்கூடிய உதவியாளர்களாக இருந்தாலும் சரிதான், யாருமே ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். நாங்க தனி ஒரு நாளைக்கு கபூர்ல தூங்க போறோம், நாளை கியாமத்தில் அல்லாஹ் இடத்துல கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட போறோம். விசாரணை இருக்கிறது. உலகத்தில் வாழ்றது கொஞ்ச நாள், பட்டமும் பதவியும் பணமும், அதாவது பணமும் இவைகள் சொற்ப குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். அதற்கு பின்னால நீண்ட காலம் கபூரிலே வாழ போறோம், நீண்ட காலம் ஆகிரத்திலே வாழ போறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே மற்றவர்களுக்கு குத்து வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுடைய உள்ளங்களை நோவிடுத்து உள்ளங்களை உடைத்து நாங்கள் இந்த தேர்தலுக்காக இந்த சொற்பொருள் லாபத்துக்காக செயல்படுவோம் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌபத்துல்லாவை பார்த்து மாலமக்கி மாத்தியபக்கி, உண்ட மனம் என்ன, உண்ட கண்ணியம் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கௌபத்துல்லா உன்னை விட சிறந்ததுதான் ஒரு மூமினுடைய மானம் மரியாதை என்று சொன்னார்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதனால கௌபத்துல்லாவை இடித்து உடைத்து நுழைக்கி விடுவது அவ்வளவு பெரிய பாவத்துக்குரியதல்ல. ஆனால் மூமினுடைய உள்ளத்தை உடைப்பது, அந்த கௌபத்துல்லாவை உடைப்பதை விட பெரிய பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அரசியல்வாதிகளே, அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களே, அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களே, மக்களே,
உங்கள் ஒவ்வொருவருக்குமாக புத்திமதியாகத்தான் இந்த குத்துபாவை சொல்கிறோம். யாரையும் உங்களுடைய வாக்குகள் ஒரு சுதந்திரமானது, யாருக்கும் உங்களுக்கு வாக்களிக்க முடியும். ஆனால் மற்றவர்களை நிந்தித்து, மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைத்து, மற்றவர்களை சின்னாபின்னப்படுத்தி சிதறடிக்க வைத்து, உள்ளங்களை நோவெடுத்துக் கொண்டு இந்த சொற்ப ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். கியாமத்திலே பயங்கரமான தண்டனைக்கும் வேதனைக்கும் உட்படுத்தப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே உலகத்திலும் சோதனை, அந்த சோதனை புள்ளகுட்டிகளுக்கும் ஏற்படும், எம்முடைய குடும்பங்களுக்கும் ஏற்பட்டு ஒரு பாரிய இழப்பை துனியாவிலும் ஆகிரத்திலும் அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே தேர்தல் காலம் வருகிறது. ஒருவர் மற்றவரை தூசிக்காமல் கண்ணியமாக நடந்து கொண்டு அந்த தேர்தலை முன்னோக்க வேண்டும். சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. விசேஷமாக யூகேல ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு வாட்ஸ்அப் செய்தி, ஒரு பொய் செய்தியை அங்கே பிரசுரித்ததனால ஒரு பாரிய சேதம் அந்த நாட்டிலே பெரும் புரளியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த வாட்ஸ்அப்புகள் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்புக்குரிய வாலிபர்களே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எம்முடைய செய்திகளை, பொய் செய்திகளை பகிர்ந்து கொள்வது, வாட்ஸ்அப் ஊடாக தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, இவைகளிலே மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். பெற்றார்களும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்களும் துறை சார்ந்தோர்களும் இதற்கு எம்முடைய வாலிபர்களுக்கு வழிகாட்டி எம்முடைய வாலிபர்களையும் இந்த கட்டங்களிலே பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மாற்றமாக செயல்படுவதன் மூலமாக சமூகத்துக்குத்தான் பெரிய இழுக்கும் சேதமும் பாதிப்பும் ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்திலே புரிந்து, சென்ற காலத்திலே வாழ்ந்தவர்கள் நல்ல பண்போடு வாழ்ந்தார்கள், பெரும்பான்மையோடு மிகவும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள், ஏராளமான உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நிலைமையை திரும்பவும் கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு ஊர்களிலேயும் நிர்வாகிகளும், தாய்மார்களும், சகோதரர்களும், துறை சார்ந்தவர்களும், உலமாக்களும் ஒன்று சேர்ந்து மக்களிடத்திலே பண்பாடுகளை வளர்ப்பதற்கும் பெரும்பான்மையோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்டல்களை செய்து சமூகத்துக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்திக் கொள்ள வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியல் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எங்களுடைய பண்பாடுகளை, அஹ்லாக்குகளை பெரும்பான்மை சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும், எங்களை பற்றியும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் மற்ற மதத்தவர்களிடத்திலே ஏற்படுவதற்கும் எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி தருவாயாக. பலஸ்தீன் நாட்டிலே நடைபெறக்கூடிய யுத்தத்தை ஒரு சுமூகமான நிலைமைக்கு ஏற்பாடு செய்வாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து தருவாயாக. இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக. இழந்த உயிர்களுடைய குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. எமக்கு எதிராக போராடக்கூடியவர்களை விரட்டி அடித்து விடுவாயாக. அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விடுவாயாக. ரப்பே, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.